தாய்க்கு வணக்கம், தாய் தந்த தமிழுக்கு வணக்கம். அவையில் அமைந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு நான் முதல்ல செய்த நூல் அறிமுகம் திரு சிவகுமார் கேவி அவர்களுடைய கொஞ்சம் காப்பி கொஞ்சம் கதைகள். இப்போ திரும்பவும் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகம் என்னை கூப்பிட்டு பேச சொல்லியிருக்காங்க. பொதுவாக ஒன்ஸ் மோர் எப்போ கேட்பாங்கன்னா, நம்ம ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கணும், இல்லைன்னா சொதப்பி வச்சிருக்கணும். இது 2ல் எந்த கேட்டகரியில் நான் வரேன்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சி தான். ஏன்னா எனக்கு பிடித்த புத்தகங்களை பற்றி பேசுவது, நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த விஷயம். அந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பை அளித்த சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்துக்கு எனது நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுலேயும் குறிப்பாக இந்த புத்தகம் கொஞ்சம் காப்பி கொஞ்சம் கதைகள் எனக்கு ஒரு மினிமம் கேரண்டி கொடுத்த ஒரு புத்தகம். ஏன்னா எடுத்த உடனே பார்த்தா வானதி பதிப்பகத்துடைய வெளியீடு. பொதுவாக அந்த பதிப்பகத்தில் மிக சிறந்த புத்தகங்கள் எல்லாம் நம்ம எல்லாரும் வாசிச்சிருக்கோம். அது அருமையான புத்தகம்னு ஒரு முதல் இம்ப்ரெஷன். அதுக்கப்புறம் என்னன்னா, நான் இந்த முதல் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு தான் நான் பட்டிமன்ற ஜாம்பவான் திரு ராஜா, திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களோடு இணைந்து ஒரே மேடையில் பேசுகிற ஒரு பெரும் வாய்ப்பு கிடைத்த ஒரு காலகட்டம். ஸோ அந்த சந்தோஷத்தில் இருந்தப்ப புத்தகத்தை புரட்டினா அவங்க 2 பேருமே வாழ்த்துரை எழுதியிருக்காங்க. இதோட வேற என்ன ஒன்று, அழகாக அருமையாக படிச்சுட்டு வந்து பேசிட்டு போனேன். இப்போ திரும்பவும் வாசிக்கும் போது நானுமே ஒரு கேரண்டி கொடுப்பேன். என்னன்னா, இந்த புத்தகத்துல ஒரு வரி, ஒரு சொல் கூட விரசம் கிடையாது. அவ்வளோ அழகா எழுதியிருக்காரு. நாளைக்கே நம்முடைய பிள்ளைகள் ஒரு நல்ல தமிழ் புத்தகம் வேணும்னா தயங்காம இந்த புத்தகத்தை நாம எடுத்து கொடுக்கலாம். அதனால எனக்கு இந்த புத்தகம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது போக ரொம்ப ரொம்ப பிடிக்க காரணம் என்னன்னா, இதுல இருக்கிற பெரும்பாலான கதைகள் என்னை போன்றவர்களை பற்றி, நடுத்தர வயது இருக்கிற அந்த 40 வயதினர்களை பற்றி பெரும்பாலான கதைகள் இருக்கு. பொதுவாக கதைகள்லாம் எப்படி இருக்கும்னா, அந்த ஹீரோயின்ஸ் வந்து ஒரு 20களில் இருப்பார்கள். ரத்தம் சூடேறிய ஒரு வயது, அவர்களுடைய போராட்டம், வெற்றி, இதெல்லாம் பேசுறதுக்கு நிறைய கதைகள் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ரத்தம் சுண்டி போன வயது இருக்கும். 70களில் 80களில் கிட்டத்தட்ட வாழ்க்கையை நிறைய அனுபவம் பற்று, அவங்களுடைய போராட்டம்லாம் முடிஞ்சு ஒரு வெற்றி பெற்ற ஒரு வயதினர், அவங்கள பற்றியும் சொல்றதுக்கு கதைகள் இருக்கும். ஆனால் இடையில நாங்கள் ஒரு கேட்டகரி இருக்கோம். இந்த சூடான ரத்தம் குதிக்கிற ஒரு காலகட்டம், பிபி வர்ற ஒரு காலகட்டம். நிறைய கனவுகளோட நாங்களும் வாழ்க்கையை தொடங்கியிருப்போம். ஆனால் யதார்த்தங்களை சப்புன்னு முகத்தில் அரைந்து எங்களை உட்காத்தி வைக்கும் காலம். இருந்தாலும் எங்க வாழ்க்கையிலையும் சில பல சுவாரஸ்யங்கள் இருக்கு, புது புது விஷயங்கள் எல்லாம் நடக்குன்னு இந்த கதைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறதுனாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. திரும்பவும் மகிழ்ச்சியோட இந்த புத்தகத்தை நான் வாசிக்க ஆரம்பிச்சேன். ஆனால் என்னன்னா, எனக்கு முதல் முறையாக ஒவ்வொரு கதையை பற்றி ஒரு அபிப்பிராயம், ஒரு இம்ப்ரெஷன் வந்திருக்கும் இல்லையா, அது 2வது முறை படிக்கும்போது அப்படியே மாறிச்சு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா முதல் 2 கதைகள், அவள் வருவாளா, நிறம் மாறாத சட்டை. இந்த கதையை நான் முதல்ல படித்தப்ப எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு 96 திரைப்படம் பார்த்த மாதிரி ஒரு எண்ணம். அதாவது ஒரு 2 கதாநாயகர்கள் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தனக்கு பிடித்த பெண்ணை சந்திக்க போகிறாருங்கிற மாதிரி கதை போகும். அருமை. திரும்பவும் எங்களுடைய தலைமுறைக்கு வரேன். எங்களுக்கெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு பாட்டனி பாடம் எடுக்கப்பட்டுச்சு. என்னன்னா, ஒரு செடியில ஒரு பூ தான் பூக்கும், வாழ்க்கையில ஒரே ஒரு முறை தான் காதல் வரும்னு எப்படியோ எங்க மண்டைக்குள்ள திணிச்சிட்டாங்க. அதையே நம்பிட்டு வந்தோம். அந்த வகைராவை சேர்ந்த நாயகர்கள் தன்னுடைய நாயகிகளை சந்திக்க போகிறார்கள். ஒரு பாசிட்டிவான நோட்டோட கதை முடிஞ்சுது. அவ்வளவுதான், ஒரு காதல் கதை. இதை பத்தி என்ன பேசுறது அன்னைக்கு எனக்கு தோணுச்சு. ஆனா இப்போ படிக்கும்போது இடையில நான் வந்து திரு ஸ்டீஃபன் கிங் அப்படிங்கிற ஆங்கில எழுத்தாளருடைய தி லங்கோலியர்ஸ்னு ஒரு நாவல் கேரக்டரை பத்தி படித்தேன். யார் இந்த லங்கோலியர்ஸ்னா, இது ஒரு ராட்சச இனம். இதுக்கு உணவே மனிதர்கள் வீணடிக்கிற காலம் தான் அதோட சாப்பாடு. அந்த மாதிரி உயிரினத்திற்கு ஜாதி, மதம், குடும்ப அந்தஸ்து, குடும்ப பொறுப்பு, இப்படி ஏதேதோ காரணங்களால எங்களுக்கு பிடித்த விஷயத்தை செய்யாமல் காலத்தை கடத்தி, அப்புறம் இந்த பல் இடுக்குல தேங்காய் சிக்கி இருக்கும்ல, அதை மாதிரி அதையே நினைச்சு வருத்தப்பட்டு நிறைய தீனி போட்ட ஒரு தலைமுறையும் எங்களுடைய தலைமுறை தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த கதைகளை படிக்கும்போது வந்தது. ஏதோ இந்த கதாநாயகர்கள் தப்பி பிழைத்து காலத்தின் கருணையால் தங்களுக்கு பிடித்த பெண்களோடு மீண்டும் சேருவதற்கு ஒரு வாய்ப்பு. ஆனா எங்கள்ல நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலைங்கிற ஒரு உண்மை அந்த இடத்துல எனக்கு புலப்பட்டது. இந்த புத்தகத்துல 25 கதைகள் இருக்கு. இதுல குறிப்பா ஒரு கதை முதல்ல படித்தப்பவும் சரி, இப்போ படிக்கும் போதும் சரி, எனக்கு நிறைய பாதிப்பை உண்டாக்கிய ஒரு கதை. பேங்காக்கில்
ஓரிரவு. அன்னைக்கு எனக்கு இந்த கதையை பத்தி பேசுறதுக்கு ஒரு நெருடல், ஆனா இன்னைக்கு கண்டிப்பா பேசியே ஆகணுங்கிற ஒரு எண்ணம், ஒரு உந்துதல் எனக்கு இருக்கு. ஏன்னா கதை எப்படி போகும்னா, கதை நாயகனுக்கு சேல்ஸ் டார்கெட்டை முடிக்கணும், எப்படியாவது முடிக்கணும். அப்போ ஒரு வாடிக்கையாளரை பேங்காக்ல சந்திக்கிறான். அந்த வாடிக்கையாளர் எப்படியாவது குஷிப்படுத்தணும்னு சொல்லி ஒரு இரவு விடுதிக்கு இந்த பாருக்கு கூட்டு போயிடும். அங்க 2 பெண்கள், 15-16 வயது பெண்கள், இவங்களுக்கு கம்பெனி கொடுக்குறாங்க. இவர்கள் எல்லாம் மது அருந்தி கொண்டு ஒரு ஜாலியா இருக்க நேரத்துல அந்த 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 நபருக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா அவனுடைய மனைவி. இந்த மாதிரி நம்முடைய 13 வயது பெண் பூப்படைந்து விட்டாள்னு ஒரு செய்தி. அதை கேட்ட உடனே இவனுக்கு பதறியது. என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? அந்த பக்கம் பார்த்தா 16 வயது, எனக்கு ஒரு 13 வயதுன்னு ஒரு பதற்றத்துல திரும்பி வந்துட்டான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கால் வரலைன்னா என்ன ஆகிரும்? ஏன் நமக்கு இன்னும் இப்படி வெளியில இருந்து ஒரு செய்தி வர வேண்டியது இருக்குன்னு ஒரு கோபம். இன்னொரு பக்கம் காலை எங்களை எவ்வளவு அடிச்சாலும் ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறது. காலத்தின் கருணை அதிகமாக பெற்ற ஒரு தலைமுறையும் எங்களுடைய தலைமுறைங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. அது இயற்கையா இருக்கலாம், கடவுள்னு சொல்லலாம், ஏதோ ஒண்ணு எங்களை எச்சரிச்சுட்டே இருக்கு. அதை கேட்டு அதன்படி நடந்தால் மனித இனத்தின் தொடர்ச்சியை, மனிதத்துடன் இருக்கும் நம்முடைய தொடர்ச்சியை நம்மளால கொடுக்க முடியும். ஆனா இன்னைக்கு வர செய்திகள், நடக்கிற குற்றங்கள்லாம் பார்க்கும்போது அந்த குரலை நம்ம புறக்கணிக்க தொடங்கிட்டோமோன்னு ஒரு சந்தேகமும் எனக்கு வந்தது. ஒரு 4 பக்க கதை நம்மளை எவ்வளவு யோசிக்க வைக்குது பாருங்க. அதான் அந்த கதைகளுடைய பெரும் வெற்றியாக நான் பார்க்கிறேன். எழுத்தாளருக்கு ஒரு தடவை கைதட்டல் கொடுத்துருக்கேன். நான் கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டேன். அடுத்ததாக நான் போன தடவை ரொம்ப சிலாகித்து பேசிய ஒரு கதை மறுபக்கம். இப்போ 4 வருஷத்துக்கு கழிச்சு படிக்கும்போது திரும்ப என்னுடைய அந்த இம்ப்ரெஷன் மாறுச்சு. கதை என்னன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் நண்பர்கள். இந்த ஆண் வெளிநாட்டில் இருக்கான். தாய்நாட்டுக்கு போகும்போதெல்லாம் தன்னுடைய தோழியை ஒரு காஃபி ஷாப்ல சந்திக்கிறான். அப்போ இப்பவும் அதே மாதிரி காத்திருக்கான். காத்திருக்கும் போது போன தடவை பேசினதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். இந்த பெண் சொல்லியிருப்பா, நான் எனக்கு பிடிச்ச விஷயங்களை திரும்ப செய்ய போறேன். இவ்வளவு 40களில் இருப்பவள். நான் நடன பள்ளி ஆரம்பிக்க போறேன், திரும்பவும் டான்ஸ் ஆட போறேன்னு சொன்னப்ப சூப்பர் பண்ணு அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துருப்பான். இப்போ திரும்ப அந்த பெண்ணுக்காக காத்திருக்கிறான். இந்த இடைப்பட்ட காலத்தில் அவள் மிகப்பெரிய நடன கலைஞராக வந்திருப்பா. அவளை பத்தி செய்திகள் நியூஸ் பேப்பர்ஸ்ல, வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல படிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா காத்துட்டு இருப்பான். ஆனா அந்த பெண் வந்தோடனே சொல்லுவா, என் ப்ரொஃபஷன்ல நான் ஜெயிச்சிட்டேன், ஆனா குடும்பத்துல தோத்துருவேணும்னு பயமா இருக்கு. என் கணவனுக்கு இதெல்லாம் பிடிக்கல, ஒருவேளை பிரேக் எடுக்கலாமா, நான் யோசிக்கிறேன், நீ என்ன சொல்றேன்னு கேட்டோடனே இந்த நாயகன் சொல்லுவான், நீ இது பாரு, நீ பிரேக் எடுத்து, ஏன்னா டைட்டானிக்கு பிரேக் இல்லாதனால அது மூழ்குச்சு, தயவு செய்து பிரேக் எடுத்து விட்டு குடும்பத்தை பாருன்னு ஒரு ஆலோசனை சொன்னோடனே அன்னைக்கு நான் என்ன சொன்னேன்னா, அருமையான ஒரு ஆண் பெண் நட்பு அப்படின்னு சொல்லி சிலாகித்து பேசியிருந்தேன். ஆனா இப்ப படிக்கும்போது கடைசி 2 பத்திகள் தான் என்ன அதிகமா பாதிச்சுது. இந்த ஹீரோ யோசிச்சு பாப்பாவை போனதுக்கு அப்புறம் இதே விஷயத்த நான் என் வாழ்க்கையில அப்ளை பண்ணியிருந்தேன்னா இந்த என்னோட மனைவியும் மகளும் என்னோட இருந்திருப்பாளே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வருது. இதுவும் எங்கள் தலைமுறையோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஊருக்கெல்லாம் அருமையா அட்வைஸ் பண்ணுவோம். எங்களை வச்சு நிறைய பேர் முன்னேறி இருப்பாங்க, நிறைய பேருக்கு வெளிச்சம் காமிச்சிருப்போம். ஆனா நாங்களே பல விஷயங்களை செய்து எங்கள் வாழ்க்கையை சொதப்பும் ஒரு சிறப்பான குணத்தை கொண்ட ஒரு தலைமுறை எங்களுடைய தலைமுறை. நான் இந்த சொல்லி ஆகணும். அப்புறம் திரு சிவகுமார் அவர்களுக்கும் எனக்கும் நேரடியான எந்த பழக்கமும் கிடையாது. நாங்கள் ஃபேஸ்புக்கில் கூட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஆனால் எப்படி அந்த தாய்லாந்துங்கிற கதையில் என்னை மாதிரி ஒரு கதாபாத்திரம், என் குடும்பத்தை மாதிரி ஒரு கதாபாத்திரம்லாம் அவரால் அமைக்க முடிஞ்சு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதில் வர்ற மாதிரியே நாங்களும் நிறைய டூர்ஸ் பிளான் பண்ணுவோம். வெளிநாட்டுக்கு போகணும்னு நிறைய பிளானிங் இருக்கும். ஏன்னா நிறைய புகைப்படங்கள் எடுக்கணும், பயணக்கட்டுரை எழுதணும், ஃபேஸ்புக்கில் போடணும், நிறைய லைக்ஸ் சொல்லணும், கமெண்ட்ஸ். அதனால போட்ட 5 நிமிஷத்துக்குள்ள போய் செக் பண்ணுவோம், யார் எழுதிருக்கா, எத்தனை கமெண்ட்ஸ் வந்திருக்கு, என்ன லைக்ஸ். அது ஒரு வாரத்துக்கு அது பரபரப்பாக ஓடக்கூடிய ஒரு கேரக்டர் நான். அதே மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை அதில் உருவாக்கியிருப்பேன். அது மாதிரி அவங்க ஒரு 3 நாள் பயணம் போகும்போது மாங்காய் ஊறுகா, தக்காளி சட்னி இதெல்லாம் பேக் பண்ணிட்டு போவாங்க. நாங்கள் ஒரு 2 நாள் கென்டிங் போனோம். 3 பேக்கெட் பால், 50 கிராம் காஃபி பவுடர், 1/2 கிலோ சர்க்கரை, இத்தனையும் தூக்கிட்டு போயிருந்தேன். அப்போ என்ன மாதிரி வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு ஒரு ஆறுதல் இந்த இடத்துல எழுத்தாளர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்ல முடியும். ஆனா ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். நாக்கை வெளியே தள்ளி படம் எடுக்கும் போது மாமியார் தாராளமாக நாக்கை தள்ளியது
கண்ணம்மாப்பேட்டைக்கு போன மாதிரி இருந்ததுங்கிறதுலாம் எழுத்தாளருடைய பர்சனல் டச், எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா இந்நேரம் என்னுடைய மகள் வந்து படம் எடுத்துட்டு இருக்கேன். நாளைக்கு நான் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணோம். வர 4 லைக்ல 3 லைக் சொந்தக்காரங்களோடு அதை நான் இழக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி ஒவ்வொரு கதையிலையும் நமக்கு தெரிந்த நிறைய முகங்கள் தட்டுப்படும். பல இடங்களில் நாமளே அங்கே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இந்த கதைகள் எல்லாம் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு கதையோடு ஒன்றி போகிற கதைகளை மீண்டும் ஒரு முறை என்னை படிக்க வைப்பதற்கும், எனக்கு இன்னொரு முறை பேச வாய்ப்பு கொடுத்ததற்கும் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு முறை கூப்பிட்டாலும் இன்னொரு கோணத்தில் மீண்டும் பேசுவேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.